வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். 10th சோசியல் சயின்ஸ், அதாவது சமூக அறிவியலிருந்து 100 ஒரு வரி வினா விடை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், 10th 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 100 வினாக்கள் ஒரு வரி வினா விடை. ஓகேங்களா? 1, இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் எத்தனை? ஓகேங்களா? 11. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது? 11 இருக்குது. இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1976. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. இந்தியாவின் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எது? தாமோதர் பள்ளத்தாக்கு கழகம். 5. இந்தியாவில் வெள்ளை புரட்சி எங்கு தொடங்கப்பட்டது? ஆனந்த், குஜராத்தில். ஆனந்த் பால் பண்ணை, குஜராத்து. அடுத்த கொஷின் நம்பர் 6. இந்தியாவின் பச்சை புரட்சி, அதாவது பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க, அல்லது பச்சை புரட்சி எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1960. இந்தியாவில் நீல புரட்சி எதனை குறிக்கிறது? மீன் வளர்ச்சி. 8வது கொஸ்டின், இந்தியாவில் சிகப்பு புரட்சி எதனை குறிக்கிறது? இறைச்சி மற்றும் தக்காளி உற்பத்தி. 9வது, இந்தியாவில் மஞ்சள் புரட்சி எதனை குறிக்கிறது? எண்ணெய் விதை உற்பத்தி. 10வது கொஸ்டின், இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர் குழுவின் தலைவர். அரசியலமைப்பை உருவாக்கிய குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை எந்த தேதியில் ஏற்கப்பட்டது? நவம்பர் 26, 1949. 13. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் அமைப்பு எது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர். 14. இந்தியாவின் வடக்கே அமைந்துள்ள மலைத்தொடர் இமயமலை. இந்தியாவின் தேசிய நதி கங்கை. எப்போ அறிவிச்சாங்கன்னா 2008. ஓகேங்களா? கங்கை தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது. 16. இந்தியாவில் அதிக பரப்பளவு கொண்ட மாநிலம் ராஜஸ்தான். மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மாநிலம் ராஜஸ்தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. இந்தியாவின் உயரமான சிகரம். ஓகேங்களா? இது இந்தியாவின் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சிகரம் தான். ஓகேங்களா? கஞ்சன்சங்கா. ஓகேங்களா? இந்தியாவின் உயரமான சிகரம் K2 சிகரம். K2 சிகரம் அல்லது காட்வின் அஸ்வின் என்பாங்க. காட்வின் அஸ்வின். அப்போ இந்தியாவின் உயர்ந்த சிகரம் K2 சிகரம் அல்லது காட்வின் அஸ்வின். இந்தியாவின் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிகரம் எதுனா கஞ்சன்சங்கா. 18. இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. கொஸ்டின் நம்பர் 21. இந்திய விடுதலை போராட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? மகாத்மா காந்தி. செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கம் யாருடையது? மகாத்மா காந்தி. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு 1885. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் WC பானர்ஜி. ஜாலியன் வாலாபாய் படுகொலை நடைபெற்ற இடம் அமிர்தசரஸ். ஜாலியன் வாலாபாய் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919 ஏப்ரல் 13. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1930. இந்தியா விட்டு வெளியேறு அல்லது வெள்ளையினே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டுனா 1942. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். கொஸ்டின் நம்பர் 31. இந்தியாவிற்கு சுதந்திரம் அடைந்த நாள் ஆகஸ்ட் 15. இந்தியா தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜூலை 22, 1947.
இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன. இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவமைப்பை தயாரிக்கும் குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. அடுத்து 37வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு அமுலுக்கு வந்த நாள், அதாவது நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் தேசிய விலங்கு பெங்கால் புலி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. இந்திய விடுதலை போராட்டத்தின் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என அழைக்கப்பட்டவர் ராணி லட்சுமிபாய். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் சந்திர பானர்ஜி. சந்திர பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? மும்பை. ஸ்வஸ்தோஸ் இயக்கம் தொடங்கிய ஆண்டு 1905. இந்திய தேசிய இராணுவம் INA உருவாக்கிய தலைவர் சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவின் உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஆண்டு 1930. இந்தியாவிற்கு வெள்ளையினே வெளியேறு கோஷத்தை எழுப்பியவர் சுபாஷ் சந்திர போஸ். கொஸ்டின் நம்பர் 48. பிபின் சந்திர போஸை பாலகங்கார திலகர், லாலா லஜபதி ராய் ஆகியோர் எப்படி அழைத்தனர்? லால் பால் லால். 49. புரட்சிகர இளைஞர் சங்கத்தை நிறுவியவர் பரிணபந்தர் கோஷ். இந்தியாவில் குண்டுமலை கொள்கைகளை பின்பற்றியவர் யார்? புரட்சிக்காரர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 51. இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவின் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது 1942. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலாம் அபுல் கலாம் ஆசாத். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர். கொஸ்டின் நம்பர் 57. இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் எத்தனை கட்டுரைகள் உள்ளன? எத்தனை பேர்? 395 சரத்து இருந்தது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப எத்தனை சரத்து இருந்தது? 395. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை உரிமை பற்றி கூறுகிறது? பாகம் 3, 12 35 வரை. இந்திய மாநிலத்தின் மறுசீரமைப்பு எப்போது நடைபெற்றது? 1956. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் மொழிகள் சேர்க்கப்பட்டது? 8வது அட்டவணையில் தான் மொழிகள் சேர்க்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலில் எப்பொழுது நடத்தப்பட்டது? 1881. இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு 1885. இந்தியாவின் தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம். 71. இந்திய நாடுகள் சபையின் முதல் பொதுச் செயலாளர் ட்ரைங்க்வேலி. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951-52 தான் நடைபெற்றது. முதல் பொது தேர்தல். இந்தியாவின் நிரந்தர நீதிமன்றம் எங்கு உள்ளது? தி கேங் நெதர்லாந்தில் இருக்குது. தி கேங் என்பது நெதர்லாந்தில் இருக்குது. இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரி கங்கை டால்பின். இந்தியாவின் நாணய அலகு ரூபாய். இந்தியாவின் மத்திய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி RBI. கொஸ்டின் நம்பர் 81. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்தியாவில் பசுமை புரட்சியை தொடங்க உதவியவர் MS சுவாமிநாதன்.
இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. இந்தியாவின் தேசிய பறவை மயில். தேசிய விலங்கு புலி. தேசிய மரம் ஆலமரம். தேசிய மரம் ஆலமரம். இந்தியாவின் 73வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 73வது சட்ட திருத்தம் 1992. 74வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1992. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எத்தனை? 11. அடிப்படை கடமைகள் 11. அடுத்து 91வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் 11. இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட 42வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1976. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005. இந்தியாவின் முதலில் பொதுத்துறை நிறுவனம் ஓகேங்களா தாமோதர் பள்ளத்தாக்கு கழகம். இந்தியாவின் வெள்ளை புரட்சி எங்கு தொடங்கப்பட்டதுன்னா குஜராத்தில் ஆனந்த் பால் பண்ணை. பசுமை புரட்சி எப்போது தொடங்கப்பட்டது? 1960. 1960 தான் பசுமை புரட்சி தொடங்கப்பட்டது. இந்தியாவின் நீல புரட்சி எதனை குறிக்கிறது? மீன் வளர்ச்சி. மீன் வளர்ச்சி. இந்தியாவின் சிகப்பு புரட்சி எதனை குறிக்கிறது? இறைச்சி தக்காளி. இந்தியாவின் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை குறிக்கிறது. இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பிலிருந்து 100 ஒரு வரி வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.